இப்போ திமுக 1000 ரூபாய் கொடுத்தா இவர் அதை நிறுத்தலையே. திமுகவின் நல்ல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் தொடரும்னாரு. அப்போது விஜய் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் டைப் பர்சன். அவரை வந்து இவங்களால் இந்த யூஷுவல் ஷவுட்டிங் அப்படி பண்ணி அவதூறு பண்ணிலாம் அவரை வந்து ஜெயிக்க முடியாது. விஜய் இஸ் ஏ வெரி ஜெனரஸ் பர்சன். வந்த ஒரு எம்பி சீட்டை கூட பாருங்கள், முதல் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கேட்டாங்கன்னு கொடுத்தார்ல. அவர் ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாருங்கள். ஆட்சிக்கும் உள்ள உறவு, மாநில ஆட்சிக்கும் மத்திய ஆட்சிக்கும் உள்ள உறவு அது அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும். ஏன்னா 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் என்பதில் இவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அது தெளிவாக நடக்கும். பார்ட்டி டு பார்ட்டியில் சண்டை போடுவார். ஆனால் ஆட்சின்ற முறை இவர் முதல்வர், அவர் பிரதமர். ஆளும் கட்சி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு ஆடினாங்க. ஏன் உதயநிதி சொல்கிறதுக்கு ஆடினார் அருண். சபரீசன் சொன்னால் கூட ஆடி இருப்பார். அதான் நேச்சுரல், இயற்கை. அதுதான் அரசு அதிகாரிகள் யார் ஆளுங்கட்சியோ அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அருண் வந்து இன்றைக்கி ஒழுங்காக தானே வேலை செய்கிறாரு. இதே அருண் தான் சவுக்கு சங்கர் மேலே 2 குண்டாஸ் போட்டார். புரியுதுங்க அவங்களுக்கு? அப்போது ஆட்டி விப்பவன் யார்? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். அருணை நோவக்கூடாது, ஆட்சியாளர்கள் ஸ்டாலினை நோகணும். அவர் தானே ஹோம் மினிஸ்டர், அவர் தானே போலீஸ் மினிஸ்டர், அவர் தானே வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ அவரை நோகாமல் சவுக்கு சங்கர் உள்பட அருண் என்ன பண்ணிட்டார்? அருணாயா பண்ணார். அருணை பண்ண சொன்னாங்க. இப்போ இவர் வந்தவொன்னா குண்டாசம் மாற்றிட்டாங்கல்ல. அதனால் வந்து அரசு அதிகாரிகள் பாவங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி அவங்களுக்கு 2 பக்கமாக அடி வாங்குவாங்க. இல்லை, உதயநிதி கிட்ட லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பதவி எப்படியோ வந்திருக்குது. உங்கள் மடியில் வந்து விழுந்துச்சு. உங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருந்தாருன்னா உங்களுக்கு கிடையாது. செந்தில் பாலாஜி நீங்கள் என்னெல்லாம் திட்டுனீங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது. அவர் உங்கள் கட்சிக்கு வந்தவொன்னே தியாகி செந்தில் பாலாஜின்றீங்க. ஸோ நீங்கள் பெரிய வாஷிங் மிஷின் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குமா? எல்லார்கிட்டையும் இருக்கும். இப்போ நிதி ஆயோகா மீட்டிங்கில் வந்து ஆக்கப்பூர்வமான ஆதரவு தருவோம் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக இதுக்கப்புறம் ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா? நிதியெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? என்ன நினைக்கிறீங்க? அது மையத்தில் ஒன்றியத்தில் ஆட்சி பண்ணுறவங்க தான் முடிவு பண்ணோம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி நல்லது செய்து அவங்கள எதிரியாகாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது, அது ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஆனால் விஜய் வந்து அரசியலில் பெரிய அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவர் ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாருங்க. ஆட்சிக்கும் உள்ள உறவு, மாநில ஆட்சிக்கும் மத்திய ஆட்சிக்கும் உள்ள உறவு அது அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும். ஏன்னா 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அங்கே தேர் இஸ் நோ பாலிட்டிக்ஸு. ஆனால் தாவேகா கட்சிக்கும் பாஜகவுக்கும் எப்போவுமே சண்டை இருக்கும். அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி, தத்துவார்த்த எதிரி. ஏன்னா மதங்களின் பெயரால் மக்களை துண்டாடும் கட்சி மதவாத கட்சி. பாஜக என்பதில் மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் என்பதில் இவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அது தெளிவாக நடக்கும். பார்ட்டி டு பார்ட்டியில் சண்டை போடுவார். ஆனால் ஆட்சின்ற முறை இவர் முதல்வர், அவர் பிரதமர். அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், இவரும் மக்களால். இப்போ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி தான் பிரிக்கிறார், டிமார்க்கேட் பண்ணுறார். அரசுக்கும் அதாவது திமுக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு. அதை இப்போ செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறார் விஜய். எக்ஸ்டெண்டட் இஸ் ஆர்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். புதிய ஆட்சி வந்திருக்கோம், உங்கள் ஒத்துழைப்பு வேணும், நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட உள்ள அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார்? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மேலே சிலவற்றை திணிக்காதீங்க, நாங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டு நலன்களை காவு கொடுக்க மாட்டோம், இந்த மும்மொழி திட்டத்தை எங்கள் மேலே திணிக்காதீங்க, இந்த புதிய கல்விக் கொள்கையை எங்கள் மேலே திணிக்காதீங்க, நிறுத்தி வச்சுருக்க இந்த பிஎம் ஸ்ரீ அந்த ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 4000 கோடி 3500 4000 கோடி, அதை ரிலீஸ் பண்ணுங்கள் நிபந்தனை இல்லாமல். எங்கள் மாநிலத்துக்கு இது மாதிரி 6 வழி பாதை பண்ணுங்கள், 8 வழி பாதை பண்ணுங்கள், திருக்குறளை வந்து தேசிய நூலாக பண்ணுங்கள். அப்போது நோ காம்ப்ரமைஸ் ஆன் பாலிசிஸ் வித் ரிகார்ட் டு ஸ்டேட், லாங்குவேஜ், சோஷியல் ஹார்மனி, இதிலெல்லாம் நாங்கள் இங்கே பாருங்கள், இன்றைக்கி திமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதே நிலை தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில்
இவ்வளோ நாளாக எங்கே ஏற்றுனாங்களோ அங்கே தான் ஏற்றுவோம். நீ போயிட்டு இல்லை இந்த வருஷம் இங்கே தான் ஏற்றணும், நீ மதவாதியாக அங்கே அண்ணனா தம்பியாக வாழ்ந்துட்டுருக்க முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக நீ பண்ணால் அது திமுக ஆட்சி எடுத்த நிலையை மாற்றிலையே இவங்க. இப்போ திமுக 1000 ரூபாய் கொடுத்தா இவர் அதை நிறுத்தலையே. திமுகவின் நல்ல திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் தொடரும்னாரு. அப்போ விஜய் இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் பர்சன். அவரை வந்து இவங்களால் இந்த யூஷுவல் ஷவுட்டிங் அப்படி பண்ணி அவதூறு பண்ணிலாம் அவரை வந்து ஜெயிக்க முடியாது. அவரை போலவே மக்களுக்கு உண்மையாக இருந்து உழைத்து அவரை போலவே அரசியல் பண்ணால் தான் அவரை ஜெயிக்க முடியும். அதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ காலை உணவு திட்டத்தை கூட 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. தெலுங்கானாலே ஏதோ நான் நினைக்கிறேன் காலைல படித்தேன், +2 வரைக்கும் கொடுக்குறாங்க காலை உணவு திட்டம். சில விஷயங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகள் நம்ம தான் உலகத்துக்கே முதல். ஏங்க இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? காமராஜ். நான்லாம் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பிட்டு படித்தவன் மாநகராட்சி பள்ளியில் சென்னையில். எம்ஜிஆர் சில காலம் நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சியில், கருணாநிதி ஆட்சியில். எம்ஜிஆர் அதை திருப்பி ரிவைவ் பண்ணார். அவர் ஒன்றும் சத்துணவு நாயகர் இல்லை. மதிய உணவு திட்டத்துக்கு பேரை மாற்றி லேபிளை மாற்றி முதலமைச்சரின் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார். அது கொண்டு வரும்போது கருணாநிதி எப்படியெல்லாம் நையாண்டி பண்ணார் தெரியுமா? எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு இளம் தளிர்களை தட்டேந்த வைத்து கையேந்த வைத்து விட்டார் எம்ஜிஆர்னார். ஆனால் காலம் ரொம்ப கொடுமையானது. இவர் முதல்வராக வந்த பிறகு அதிமுக உடஞ்சி எம்ஜிஆர் மறைந்த பிறகு இவர் வந்து என்ன பண்ண வேண்டியதாக போச்சுன்னா அந்த திட்டத்தை தொடர்வது மட்டும் இல்லை, நான் முட்டை கொடுக்குறேன், நான் வைட்டமின் மாத்திரை கொடுக்குறேன், அதை நான் செழுமைப்படுத்துகிறேன்னு தான் சொல்ல முடிஞ்சது தவிர எம்ஜிஆரை எதிர்த்தார் இல்லையா? அது அவரை. அதனால் சில நல்ல திட்டங்கள் எப்போதும் தொடரணும். அதுக்கு கட்சி பேதம்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து அதுக்கான தண்டனை வந்து வாங்கி தரணும், விசாரித்து நிரூபித்து தண்டனை வாங்கி தரணும். மொட்டையாக தண்டனைக்கணும். ஆனால் பழிவாங்குதல், அரசியல் பழிவாங்குதல் பண்ண சொல்ல. அதுதான். ஆனால் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையாக அருண் IPS அவர் இருக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது நடக்குமா? இந்த அருண் போன பிறகு தான் KN நேருக்கு 1 வருஷமாக போடாத FIR DAVC போட்டிருக்கு. இந்த அருண் அங்கே போன பிறகு தான் எந்த வைத்தியலிங்கத்துக்கு விசாரணையில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதை வாங்கி ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் மறு விசாரணை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அரசாங்க அதிகாரிகளை பொறுத்தவரைங்க அவங்க ஆளுங்கட்சி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு ஆடினாங்க. ஏன் உதயநிதி சொல்கிறதுக்கு ஆடினார் அருண். சபரீசன் சொன்னால் கூட ஆடி இருப்பார். அதான் நேச்சுரல், இயற்கை. அதுதான் அரசு அதிகாரிகள் யார் ஆளுங்கட்சியோ அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியலையே. ஒரு சகாயம் இருந்தார், தூக்கி அடித்தாங்க, அப்புறம் VRSல போனார். ஸோ மற்றவர்கள் வந்து ஏன் நம்ம ரொம்ப வாங்கிக்கணும்? யார் ஆட்சியில் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க கூட சட்ட ரீதியாக சொல்கிறது தான் செய்யணும். அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக சொல்ல தான் செய்யக்கூடாது. ஆனால் அப்படியெல்லாம் பிரித்து பார்த்து செய்கிற அந்த ஃப்ரீடம் வந்து அதிகாரிகளுக்கு இல்லை. அவங்க ஒன்றும் திமுக கரைக்கட்டிய மாவட்ட செயலாளர்களோ வட்ட செயலாளர்களோ. அப்போ அருணாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வருணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் த கவர்மெண்ட் ஆஃப் த டேக்கு வந்து அவங்க ஆலவட்டம் வீசுகிறாங்க. தட் இஸ் த யூஷுவல் ஹேபிட் ஆஃப் எனி கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஆச்சா, இப்போ தாவேக அரசுக்கு ஆலவட்டம் ஊற்றுவாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து திமுக அரசின் பிரதிநிதிகள்னோ. இப்போ நமக்கு வந்து இங்கே IAS 40 பேர் உதாரணத்துக்குன்னா அலாட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா, IPS 40 பேர்னா இந்த 80 பேரை வச்சு தான் நிர்வாகம் போலீஸ் எல்லாம் நடத்தி ஆகணும். இதில் ஒரு ஆளை நம்ம முடக்கி வச்சோம்னா அவர் ஜாலியாக வீட்டில் இருந்து 2.5 லட்சம் சம்பளம் வாங்கினு ஜாலியாக காலாட்டிகிட்டு இருப்பார். பட் இங்கே வேக்கன்சி ஒன்று கம்மியாகும். ஸோ ஒரு அதிகாரி தப்பு பண்ணால் தண்டிக்கலாம். ஆனால் அந்த ஆட்சியில் இருந்தார், ஆகவே இந்த ஆட்சியில் நீங்களே பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க. யூ ஷுட் நாட் டூ பாலிட்டிக்ஸ். அவங்க மியர் பான்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி பீப்புள். அவ்வளோதான். அருண் வந்து இன்றைக்கி ஒழுங்காக தானே வேலை செய்கிறாரு. இதே அருண் தான் சவுக்கு சங்கர் மேலே 2 குண்டாஸ் போட்டார். புரியுதுங்க அவங்களுக்கு? அப்போது ஆட்டி விப்பவன் யார்? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். அருணை நோவக்கூடாது. ஆட்சியாளர்கள் ஸ்டாலினை நோகணும். அவர் தானே ஹோம் மினிஸ்டர், அவர் தானே போலீஸ் மினிஸ்டர், அவர் தானே வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ அவரை நோகாமல் சவுக்கு சங்கர் உள்பட அருண் என்ன பண்ணிட்டார்? அருணாயா பண்ணார். அருணை பண்ண சொன்னாங்க. இப்போ இவர் வந்தவொன்னா
குண்டாசம் மாற்றிட்டாங்கல்ல. அதனால் வந்து அரசு அதிகாரிகள் பாவங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி அவங்களுக்கு 2 பக்கமாக அடி வாங்குவாங்க. வைகோ அவர்கள் இப்போ விஜய் சார் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, டிவிகேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து ஆதவ் அர்ஜுனா போய் வைகோ வீட்டில் சந்தித்தார். இன்னைக்கு வைகோ சீஃப் மினிஸ்டரை சந்திக்கிறாரு. அவங்க 2 பேரும் லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பேசியிருப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா வைகோவும், இல்லை விஜயும் வைகோவும் இப்போ வந்துட்டு பாயசம் எப்படி கிண்டுறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அரசியல் தான் பேசியிருப்பாங்க. ஜூன் 27 மறுமலர்ச்சி திமுகவின் பொதுக்குழு இருக்குது. பொதுக்குழுவில் நிச்சயமாக சில முடிவுகள் எடுப்பார்கள். அணி சேர்க்கை மாறலாம். உடனே ஒரு கேள்வி வரும், அவங்க எம்எல்ஏங்க வந்து உதயசூரியனில் நின்னாங்களா, அவங்க வர முடியாத மற்ற கூட்டணி கட்சி மாதிரி வரவானா, ரிசைன் பண்ணலாம்ல. தாவேக்கா கிட்ட அவர் அசூரன்ஸ் கேட்கலாம், நாங்கள் அணி மாறுவதால் எங்கள் எம்எல்ஏங்க அங்கே இருக்கிறது நல்லது இல்லை, ரிசைன் பண்ணுறோம், நீங்கள் அவங்கள ஆதரிப்பீங்களா, அதே தொகுதியில் நாமினேட் பண்ணுவீங்களா, எங்கள் கட்சிக்காரர்களாக எங்கள் சின்னத்தில் கேட்பாங்க. விஜய் இஸ் ஏ வெரி ஜெனரஸ் பர்சன். வந்த ஒரு எம்பி சீட்டை கூட பாருங்கள், முதல் ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கேட்டாங்கன்னு கொடுத்தாருல. ஸோ அவர் அகாமடேட் பண்ணுவாருங்க. அவருக்கு வந்து கிரீட் ஃபார் பவர் கிடையாதுங்க. அவருக்கு வந்து பவர் இஸ் நெசசரி டு சர்வ் த பீப்புள். இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதிகாரம், போதை அதிகாரம் அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அதிகாரம் தேவை, எசென்சியல்ன்றதை அவர் உணர்ந்தார். அதனால் அதுக்காக சண்டை போட்டார், ஜெயிச்சிட்டார், அவ்வளோதான். விஜய் பாஸ்கர் அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுகலேருந்து வந்து விலகியிருக்காரு. உதயநிதி கூட அவரை கலாய்ச்சி 4 சீட்டர் சோஃபா வந்து 5 சீட்டர் சோஃபாவாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ ஒருவேளை அவர் டிவிகேக்கு வர போகிறாரா, இல்லை நடிகர் லாரன்ஸ் அவர் அரசியலுக்கு வர போறாங்க? நான் முதல்ல உதயநிதியை கேட்குறேன். ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் வந்தப்போ எத்தனை சீட்டர் சோஃபாவில் அறிவாலயத்தில் போட்டு உட்கார வச்சாங்கன்னு கொஞ்சம் தெரியும் சொல்லுறேன். அதனால் இதெல்லாம் வந்துங்க சிறுபிள்ளை தானம். அதாவது அவர்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை. உதயநிதி கிட்ட லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பதவி எப்படியோ வந்திருக்குது, உங்கள் மடியில் வந்து விழுந்துச்சு. உங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருந்தாருன்னா உங்களுக்கு கிடையாது, அவர் எம்எல்ஏ ஆக முடியல. அதனால் அது குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் தான். அப்பா இல்லைன்னா பையன், பையன் இல்லைன்னா பேரனுக்கு போவோம். ஸோ பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல், தலைமையினுடைய போக்கு பிடிக்காமல் அவர் ரிசைன் பண்ணுறாரு. வாட் இஸ் ராங் இன் இட்? என்ன அதில் நீங்கள் பண்ண வைக்கலையா? கம்பம் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் திமுக ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்கள திருப்பி நிறுத்தி உதயசூரியனில் ஜெயிக்க வைக்கல. என்னவோ இவங்கெல்லாம் புத்தர்கள் மாதிரியும், யோகிகள் மாதிரியும், தியாகிகள் மாதிரியும். செந்தில் பாலாஜி நீங்கள் என்னெல்லாம் திட்டுனீங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது, அவர் உங்கள் கட்சிக்கு வந்தவொன்னே தியாகி செந்தில் பாலாஜின்றீங்க. ஸோ நீங்கள் பெரிய வாஷிங் மிஷின் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குமா? எல்லார்கிட்டையும் இருக்கும். அதனால் இதெல்லாம் சிறுபிள்ளை தானாங்க, சைல்டிஷாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் டிவிகேக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விஜய் பாஸ்கர்? தெரியாதுங்க, எனக்கு என்ன தெரியும் அவர் என்ன நினச்சிருக்கார். டிவிகேல ஒன்றும் அப்படி ஈஸியாக ஜஸ்ட் வாக்கின் இன்டர்வியூலாம் கிடையாது. உங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்புறம் உங்கள் பேக்ரவுண்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க, உங்களை சேர்த்துக்கிட்டா கட்சிக்கு நல்ல பேரா கெட்ட பேரா. இப்போ 8 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலெலாம் வரப்போகுதுங்க. ஆமாம், அவங்களுக்கு ஆளும் தேவை, கட்டுமானமும் சரியாகணும். ஆனால் அதே நேரத்தில் வர்ற ஆளால் இருக்கிற கட்டுமானம் பலவீனமாகிடக்கூடாதுல்ல, அதை பார்ப்பாங்கல்ல. ஸோ கன்சிடரிங் ஆல் ஃபேக்டர்ஸ் அப்புறம் தான் அவரை இன்சைடு கூப்பிட்றதா, இல்லை வேணான்னா அவரை திமுகவுக்கு போயிடுவார். உடனே புனிதர்னுவாங்க இவங்கெல்லாம். இப்போ பஞ்சமன்னு பழைய அமைச்சர், துணை மேயராக இருந்தார், அவர் இங்கே வந்து கதவு தட்டினார் போல தாவேக்கால், அவருக்கு திறக்கலை. அவர் உடனே அறிவாலயத்துக்கு போயிட்டார். போன வாரம் நடந்தது சொல்கிறேன் நான். ஸோ உங்ககிட்ட வந்தாங்கன்னா சோஃபாவில் உட்கார மாட்டிங்களா, தரையில் உட்கார வைப்பீங்களா? தாவேக்கால மட்டும்தான் சோஃபா சீட்டரை மாற்றிட்டு இருப்பாங்களா? என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர்? சைல்டிஷ், அதான் சொல்கிறேன், ரொம்ப சைல்டிஷ். எனவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.